ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மீன் வளர்க்குறவங்க ஸோ எல்லாருக்குமே இருக்கிறது என்னென்னா ஒரு பெரிய சவால் என்னென்னா, அதாவது மீன் வளர்க்குறதுல எடுத்தோடனே வாங்கி விட்றோம் ப்ரோ, சாகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஸோ அது வந்து ரொம்ப 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 ஈஸி தாங்க மீன் வளர்க்குறது. பட் அது வந்து சூஸ் பண்ணுற விதம் தான் இருக்குது. இப்போ எடுத்த உடனே எல்லாருமே இந்த கோல்டு ஃபிஷ் தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த கோல்டு ஃபிஷ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 சென்சிட்டிவானது. கிளைமேட் மாறினாவே மீனுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த கோல்டு ஃபிஷ். திடீர்னு ஒயிட் ஸ்பாட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டானது. பட் எல்லாருக்குமே பிடிச்ச மீன். வந்தானே புதுசாக மீன் வாங்கணும்னு நினச்சாவே கோல்டு ஃபிஷ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த டின்ஃபை இந்த போனஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்கக்கூடிய மாதிரி எவ்வளோ மீனுக்கு, அதாவது இது வந்து நினச்சா பார்க்க முடியாத அளவுக்கு ஒயிட் ஸ்பாட் வந்துச்சு, சரியாயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதுங்களுக்குள்ள அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் சீக்கிரமாக ரெடியாக இருக்கும். மேக்ஸிமம் டெத் ரேஷியோஸும் கம்மி. அதே மாதிரி கைக்கு நல்லா இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது அதுக்கப்புறம் டின்ஃபாயிலாம் வந்ததுன்னா நீங்கள் அடின்னு அடிக்கலாங்க மீனை போட்டு. எல்லா இதுக்கும் அதை மீனை போட்டு அடிக்கிறதுனா அதை இதை சொல்லுங்கள், வயலன்ஸே சொல்ல. அதாவது எல்லா தண்ணியிலும் மெயின்டைன் ஆகும். நீங்கள் தண்ணி கிளைமேட் மாறினாலும் சரி, இல்லை என்ன ஆனாலும் சரிங்க. டின்ஃபாயில் நல்லா, டின்ஃபாயில் பார்க்க நார்மல் மீன் மாதிரி இருக்கும். ஆல்பினா டின்ஃபாயில் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 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 ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் டெத் ரேஷியோஸே வராது. புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் கௌரவம் அதே மாதிரி தான் ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட்ஜெட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இது பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வளர்க்குறீங்க இது மாதிரி, அதாவது எல்லாருமே வந்து எடுத்தோன்னே இந்த கோல்டு ஃபிஷ், இந்த கலர் விடோ அதெல்லாம் வாங்குறதுக்கு அது ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த கொய்கார்ப் மாதிரி வாங்கி கொடுங்க. ரொம்ப 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 ஈஸியாக செட் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷுங்க. பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாலி எல்லாருமே வாங்கி விட்றீங்க. மாலி என்ன பண்ணுமா, எல்லா மீனையும் கொஞ்சம் கடிக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று அதே மாதிரி தான் ரோசி பார்ப்லாம் இருந்ததுன்னா ரொம்ப அப்படியே தட்டலாங்க. தண்ணியே மாற்றாடி மீன் சாகக்கூடிய ஃபிஷ்ஷு. ஸோ ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபிஷ்ஷை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வீடியோ எது பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகேங்களா? இதுதான் சொல்லணுன்னு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைப்போம் இந்த மாதிரி மீன்லாம் வளர்க்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் ஃபுட்டு நீங்கள் நல்லா ப்ராப்பராக வந்து ஒரு மீன் நல்லா தான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கை வச்சாவே மீன் வர ஆரம்பிச்சிருங்க. அது வந்து நீங்கள் கரெக்டான டைமுக்கு ஃபுட்டை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தயவு செஞ்சு இப்பயும் சொல்கிறது அதே மாதிரி தான். தண்ணி பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, புதுசாக இருக்குங்களா சரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குளோரின் வாட்டர் யூஸ் பண்ணிடுங்க. குளோரின் வாட்டர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லணுன்னு இருந்தேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.